எல்லாரும் சொல்கிறத கேட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் 5 வருஷமா நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காவேரியை தொலைச்சிட்டு நான் படுற பாடு எனக்கு மட்டும் தானே தெரியும். தினமும் காவேரி நினச்சி நான் அழாத நாளே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? என் பிள்ளை எப்படி பரிதவிச்சு போயிட்டா தெரியுமா? ஒரு குழந்தைய என்னதான் தகப்ப வளர்த்தாலும் சரி, தாய் இல்லாத ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவள் எதையுமே அறியாதவ, தாய் பாசத்தையே அறியாமல் என் பிள்ளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா தவிக்கிறா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் பார்த்து தானே இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நாளாக வந்து இதையெல்லாம் பார்த்து நின்று கூட உங்களுக்கு கல்மண் நெஞ்சு கரையிலல்ல. இப்போ கூட நான் கண்டுபிடிச்சி கேட்டோன்னு தானே எல்லோரும் சொன்னீங்க. இல்லைனா நீங்களாம் காலம் ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல. என்ன என் பிள்ளை இப்படி தானே விட்டுருப்பீங்க அப்படின்னு. விஜய் அது வந்துப்பா தாத்தா, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல தாத்தா. இது வரைக்கும் உங்கள் மேலே இந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு தாத்தா. இதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசாதீங்க, என் மூஞ்சிட்டு முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைய கூப்பிட்றதுக்காக போகிறாரு. கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து விஜய் உன் கோவம் ஒன்றும் தலையிடையாப்பான்றாங்க. அமைதியாக இருக்காரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இதுக்கப்புறம் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இல்லைப்பா நான் வந்து ஷூ ஷாக்ஸ்லாம் கழட்டுறேன் பாடினோன்னே. ஆமாம் பாட்டி கழட்டிட்டோம் அப்பா அப்படின்னோடனே. அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாரு. குழந்தைய கூட விட மாட்டேங்கிறானே, அந்த அளவு நம்ம மேலே கோவமாக இருக்கா, இப்போ என்னங்க பண்ணுறதுன்னொன்னே. பார்க்கலாம், விஜயோட கோபம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரமாக சரியாயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மாமா, காவேரி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால்னா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னோடனே. இப்போ விஜய் ரொம்ப கோவமாக இருக்கான், நம்ம இப்போ எதுவும் பேசவும் முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ காவேரி மறுபடியும் வந்துடுவாளோன்னு தோணுது. இருந்தாலும் இப்போ காவேரி எல்லாம் மறந்துட்டு இருக்கிறதால வரதுக்கு சான்ஸ் இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க சித்தப்பா. ரொம்ப கவலையாகிறாங்க அவங்க சித்தி. அடுத்து வந்து இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ஏன்பா, ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குற. ஒன்றும் இல்லைடா, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் டேடி, அம்மா கூடி சீக்கிரம் வருவாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே அம்மா நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறாங்கடா அப்படின்னோடனே. அப்பா நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாடா உண்மையாக தான் சொல்கிறேன். சீக்கிரமாகவே நீ நான் அம்மா எல்லோரும் சேர்ந்து வாழ போகிறோம். அந்த நாள் கண்டிப்பாக வரப்போகுது. அப்பா உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாகவே அம்மா வருவாங்க. அம்மாவை நான் கூட்டிகிட்டு வர்றது என்னோடய பொறுப்பு. நிச்சயமாவாப்பா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா, அம்மா வருவாங்கன்னு சந்தோஷம் தாங்க முடியலப்பா. பாப்பா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுடா. சரி அம்மா அப்படியே வந்து நம்ம என் கிளாஸ் மிஸ் இருக்காங்கள, அவங்கள மாதிரி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்களாப்பா, பாசமாக இருப்பாங்களாப்பா? அவங்கள மாதிரி அவங்க தான் உனக்கு அம்மாவே அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறேன். ஆமாடா, அதோடு அதிகமாகவே பாசம் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று. தேங்க்ஸ்ப்பா, எங்கள் மிஸ்ஸும் அப்படி தான் சொன்னாங்க, என்னோட உனக்கு அதிகமாகவே உங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்க உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க அப்படி சொன்னோன்னே. ஆமாம் பின்ன, அவள் குழந்தை அவள் மேலே பாசம் இல்லாமல் எப்படி இருக்கும், அவள் எப்படி பாசம் இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறது. எப்படியாவது காவேரியை திரும்ப கூட்டிகிட்டு வரணும், காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். சீக்கிரமாகவே காவேரிக்கு நான் பழைய நினைவை கொண்டு வருவேன், காவேரி இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்கப்பா நம்ம தூங்கலாமா அப்படின்னா. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. அடுத்து வந்து முதல்ல காவேரி போய் பார்க்கணும், காவேரி வந்துட்டாளா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. கரெக்டாக காவேரி வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லே நின்றுட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஏன் காவேரி வரவே வரல, என்ன காவேரி இன்னும் வரல, ஒருவேளை அங்கேயே தங்கிட்டாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா காவேரி வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அவங்க மட்டும் வராங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வரல. சரி அம்மா வரல, அம்மா தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்காக அங்கேயே இருக்காங்க, அது வரைக்கும் போதும், நம்ம மட்டும் வந்தது தான் நல்லது. பாவம் அம்மா வந்தோடனே இங்கேயும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து காவேரி வந்து இறங்குறாங்க. ஆட்டோலேருந்து ஆட்டோக்கு கேஷ் கொடுத்துட்டு இறங்குறாங்க. காவேரி பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கார் விஜய். உடனே காவேரி திரும்பி பார்க்குறாங்க, ஒழிஞ்சிக்கிறாரு விஜய். ஐயோ காவேரி பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ஆட்டோக்கு ஸ்பேர் கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க பேக்கை தூக்கிட்டு. அடுத்து வந்து அப்படியே காவேரி பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து உள்ளே போயிட்டு காவேரி வந்து கதவை தாழ்த்திக்கிறாங்க. விஜய்க்கு வந்து அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ போயிட்டு காவேரி பார்க்க முடியாமல் இருக்கே, கூட இருந்தும் காவேரி கூட வந்து சேர முடியாமல் கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, கட்டின பொண்டாட்டியை கூட தூரம் இருந்து பார்க்குற நிலைமை எந்த புருஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் வந்து தனியாக கொட்டுது. நல்ல காலம் என் காவேரி வந்துட்டா எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எப்படி வந்துருவாள், அதுக்குள்ளே நம்ம ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜய் அவசரமாக.